நான் பாகிஸ்தானோட அழிவு வேண்டிய ரசிகன் தான். அவர்கள் அழிவை நாடும் ரசிகன். ஸோ அதனால என்னோட விரோதியோட அழிவை நாடுறதுனால அவங்கள ரசிச்சு அவங்க எப்படியெல்லாம் அழியணும்னு சொல்லி விருப்பப்படுறேனோ அப்படி அதுக்கான விஷயங்களை வந்து நான் பார்ப்பேன், படிப்பேன், தேடுவேன். இது என்னோட அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்க. G7 இன்னைக்கு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் G20. இந்த G7 என்பது இந்த வெள்ளைக்காரங்களுக்காக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கூட்டம். உலகத்துக்கே பம்படிப்பேன் என்று சொன்ன ட்ரம்ப், பொம்மை நீயும் பொம்மை, ரெண்டு பொம்மை ஒன்று சேர்ந்தால் எல்லாம் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒருத்தர் தனித்து விடப்பட்டுள்ளார். யார்கிட்ட போனால் எதை தின்னா பித்தம் தெரியும், யார்கிட்ட போனால் நம்மளுக்கு வர்த்தகம் வளரும், காசு கிடைக்கும், காசு பணம் துட்டு மணி அது யார்கிட்ட போகிறது? அதாவது வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள், அதுலேருந்து தலைவர்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கூட கிடையாதுங்களா உங்களுக்கு? பிச்சைக்காரனுக்கெல்லாம் வெளியே கேட் வெளியே நின்னா காசு போடுற ஸ்டேட்டஸ் தான் உண்டு. பெக்கர்ஸ் கேன் பி சூசர்ஸ். லெட் மீ டெல் யூ ஃப்ராங்க்லி, பாகிஸ்தான் இஸ் அன் இன்டர்நேஷனல் பெக்கர். சர்வதேச பிச்சைக்காரன் என்றால் பாகிஸ்தான். ஸோ அவங்கள கூப்பிடணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களோட நட்பாசை. நீ எடுத்துகிட்டு வர அக்கப்போருக்கெல்லாம் நான் வந்து போர் பண்ண முடியாது. என்னால் உன் அக்கப்போரை நீயே தீர்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டாங்க. தனித்து விடப்பட்டது அமெரிக்கா. அதனால இப்போ G7 வந்து அமெரிக்காவோட செல்வாக்கு சற்றே சரிந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளே அமெரிக்கா மீது கொண்டுள்ள நம்பிக்கை சரிந்திருக்கிறது. இளைய பரதனைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். பாகிஸ்தான் வந்து ஒரு 6 சேட்டலைட் லான்ச் பண்ணாங்களாமா சார், இந்தியாவை வந்து கண்காணிக்கிறதுக்காக அப்படின்ட்டு. ஸோ என்ன சார் பண்ண போறாங்க அதை வச்சு அவங்க? சைனா கொடுத்த டெக்னாலஜியில் பாகிஸ்தான் லான்ச் பண்ண சொந்த டெக்னாலஜி இன்னைக்கு இல்லை, அது வேற கதை. நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். யார் பெற்ற புள்ளையோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி யார் கொடுத்த சேட்டலைட்டோ லான்ச் பண்ணாங்க. ஜனவரி 2025 முதல் இந்த ஜூன் வரைக்கும் 6 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் போன ஏப்ரலில் லான்ச் பண்ண PRES-3 அப்படின்றது வந்து முழுமையாக காஷ்மீருக்காகவே லான்ச் பண்ணப்பட்ட ஒரு சேட்டலைட், காஷ்மீரை கண்காணிக்கிறதுக்காக. இந்த சேட்டலைட்டுகள் வந்து 6 சேட்டலைட்டுகள் வந்து 513 கிலோமீட்டர் இன் சன் சின்க்ரனஸ் ஆர்பிட் அப்படின்வாங்க. சூரிய ஒளி படும் அந்த இடத்துல கரெக்டாக பூமி கோள் அது சுற்றுற மாதிரி, அது எப்படி சுற்றுதோ, எந்த ஆக்சிஸில் சுற்றுதோ அதே ஆக்சிஸில் ஈவனாக சுற்றும். கரெக்டாக இந்தியாவுக்கு மேலே பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த சேட்டலைட்டை. அது வந்து அந்த பர்டிகுலர் 97 டிகிரி நினைக்கிறேன் அது பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஆங்கிள் கூட. அதோட ரோல் என்னடான்னா கரெக்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ச் பை இன்ச் மேப் பண்ணுறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு. நாம் அந்த மாதிரி பாகிஸ்தான் வச்சிருக்கோமா சார்? இருக்கலாம். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா நீ கண்டுபிடிச்சிக்கோ. ஓகே. இது மாதிரி கேள்வி எல்லாம் குறுக்கு கேட்கக்கூடாது, என்கிட்ட பதில் கிடைக்காது சொல்லிட்டேன். பாகிஸ்தான் மட்டும் அவ்வளோ விரிவாக்கமா சொல்றீங்க, என்ன சேட்டலைட் வேலை அது நான் சொல்றேன். உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டீங்கல்ல. இப்ப என் பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு நான் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன்ல. ஆனா உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது என்னோட ஆவலா இருக்கும். இது மாதிரி ஒரு ரசிகனோட ஆவல்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நான் பாகிஸ்தானோட அழிவு வேண்டிய ரசிகன் தான். அவர்கள் அழிவை நாடும் ரசிகன். ஸோ அதனால என்னோட விரோதியோட அழிவை நாடுறதுனால அவங்கள ரசிச்சு அவங்க எப்படியெல்லாம் அழியணும்னு சொல்லி விருப்பப்படுறேனோ அப்படி அதுக்கான விஷயங்களை வந்து நான் பார்ப்பேன், படிப்பேன், தேடுவேன். இது என்னோட அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்க. இந்தியா அனுப்புறதெல்லாம் என்னோட தேவையா? அது ஏன் தேவையில்லை. அனுப்பியிருக்காங்களா அனுப்பியிருக்காங்க, அவ்வளோதான், விட்டுருணும். ஓகே. உங்களுக்கு எது தெரியணுமோ அது தெரியணும், அவ்வளோதான். டூ வாட் ஐ சே. ஓகே ஓகே சார். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த 6 சேட்டலைட்டில் இந்திய பெருங்கடலோட வடக்கு பகுதியையும் அது கண்காணிக்கிறதுக்கு சேட்டலைட்டுகளை அனுப்பியிருக்காங்க. இது டியூஎல்எஸ் சேட்டலைட்டாக ப்ரொஜெக்ட், அதாவது சிவிலியன் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும், மிலிட்ரி பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும்ன்று ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறது. இந்த சேட்டலைட்டுகள் வந்து சைனா ஏன் பாகிஸ்தானுக்கு கொடுத்ததுன்னா, சில நேரங்களில் சைனா இந்தியா முழுமையாக மானிட்டர் பண்ண முடியல. டைம்லைன், பாகிஸ்தானோட டைம்லைனு இந்தியாவோட டைம்லைனும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டைம்லைன். half an hour டிஃபரன்ஸ். half an hour தான் டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட ஒரே டைம்லைன் சார். பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் இல்லை, ஒரே இதுதான். அப்போ என்ன ஆகும் வந்து அந்த செயற்கைக்கோள்கள் மேலே இருக்கும்போது
விண்வெளியில இந்தியா வந்து டே டைம் பாஸ் ஆகும்போது ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு இந்தியா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். 6 × 4 = 24. ஸோ கண்டினியூஸ்லி இந்தியாவை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அந்த சேட்டலைட்ஸ் உதவியாக இருக்குது. ஸோ இந்தியாவில் என்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, புதுசாக என்ன கட்டிகிட்டு இருக்காங்க, புதுசாக எது ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க, புது ட்ராக் எங்கே போட்டுட்ருக்காங்க, புது டனல் எது வருது, புதுசாக என்ன பாஸ் வந்து டனல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் உதாரணத்துக்கு ஜொஜிலா பாஸு, ரோத்தங் பாஸு, இங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான கட்டமைப்பு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. புதுசாக சினாப் நதியை வந்து நம்ம இணைச்சிருக்கோம். அந்த திட்டம் என்ன மாதிரியான திட்டம், இண்டஸ் நதி நீர் வந்து எங்கெல்லாம் வந்து நிறுத்தத்துக்கு இந்தியா வந்து கட்டமைப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்தியா ராணுவத்தை எங்கெல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த இடத்துல வந்து ஃபென்சிங் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கு, எந்த இடத்துல மொபிலைசேஷன் அதிகமாக இருக்கு, இது எல்லாத்தையும் அவங்களால கண்காணிக்க முடியும். வடக்கு இந்திய பெருங்கடலை எதுக்குடாங்கன்னா இந்தியாவோட கப்பல்கள் எந்த மாதிரி போக்குவரத்து இருக்கு, எங்க வந்து என்ன மாதிரியான போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு, ராணுவ கப்பல்கள் எப்படி மூவ்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் கண்காணிக்க முடியும். நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது சார். எங்க வந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்மள ஒருத்தன் அப்படி. எல்லா நாடும் அதானே பண்ணுது. ஓகே, சைனா என்ன பண்ணாம இருக்கா? சொன்ன மாதிரி அமெரிக்கா 24 hours பார்த்துக்கிட்டே தான் இருக்கு எல்லாத்தையும். 98ல அவனுக்கே அவங்க கண்ணிலேயே மண்ணு தூவணும். நம்ம அப்படியே தூவணும். தமிழ்நாடு ஸ்டைலில் சொன்னோம்னா நைட்டோட நைட்டா வந்து நோண்ட வேண்டியது, திரும்பி அதே காத்தோட எந்த திசை காத்து அடிக்குதோ அந்த திசையிலேயே அந்த வயரிங்ல எல்லாம் விட்டு மண்ணை எந்த திசையில காத்தடிக்கிற திசையிலேயே மண்ணை தூக்கி போட்டுறது. ஸோ அவன் பார்க்கறதுக்கு மேலே இருந்து பார்க்கறது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு, எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. ஒன்றும் நடக்கல. வெடிச்ச அப்புறம் தான் எல்லாம் நடந்துருச்சுன்னு தெரியுது. நம்மளுக்கே தெரியாம பட்டானுங்களே. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி 3rd பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் அமெரிக்கா. தெரியுங்களா உங்களுக்கு? அமெரிக்காவோட கணிக்க முடியாத விஷயங்கள்ல ஒன்று, எப்போ பெர்லின் வால் உடைய போகுதுன்னு அவங்க கணிக்கவில்லை. ஜெர்மனி பெர்லின் வால் உடைஞ்சு ஈஸ்ட் வெஸ்ட் ஜெர்மனி எப்போ ஒன்னா போகுதுன்னு கணிக்கல. சோவியத் ரஷ்யா என்னைக்கு உடைய போகுதுன்னு, இந்தியா எப்போ நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பண்ண போகுதுன்னு கணிக்கல. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி CAA's 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெயிலியர்ஸ். பண்ணும் தெரியும், ஜெர்மனி ஒன்னாகிறதுக்கான எல்லா சாத்தியமும் உண்டுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா எப்ப அந்த வால் விழுவும் தெரியுது. சோவியத் ரஷ்யால பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அது உடையறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனா எப்ப நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்தியா வந்து 95லயே ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தெரியும் பண்றதுக்கு. ஆனா 98 மே அந்த பர்டிகுலர் டைம்ல தான் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஓவராலா நடக்க போகுதுன்னு தெரியும் தவிர்த்து நடக்கிறத தடுக்கிறதுக்கான அந்த இன்டெலிஜென்ஸ் அவங்க கிட்ட இல்லை. ஸோ இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு. பாகிஸ்தான் வந்து அவங்களால என்ன முடியுமோ அவங்க எடுக்கிறாங்க, டேட்டா எடுக்கிறாங்க, இந்தியா மேப் பண்ணுறாங்க. பட் மேப் பண்ணுற அதே விஷயத்த வந்து இந்தியா வந்து அது கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி இந்நேரத்துக்கு அடாப்ட் பண்ணாமல் இருந்திருக்காது. ஆனால் இந்தியா சில பின்னடைவுகளை ரீசெண்டாக சந்திச்சிருக்கு. அது கவலை அளிக்கக்கூடிய விஷயம். என்ன மாதிரி சார்? DRDOவோட அனிவேஷான்னு சொல்கிற ஒரு சேட்டலைட் வந்து விண்வெளியில் செலுத்தும் போதே வெடிச்சு சுக்குநூறு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாவிக் சேட்டலைட் ஒன்று நம்மளால் லான்ச் பண்ண முடியல, அதுவும் வந்து ஃபெயிலியர். கண்டினியூஸாக 3 ஃபெயிலியர் நடந்திருக்கு இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளில் இஸ்ரோவுக்கு. அதுக்கு சில காரணங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் சந்திராயன், மாங்கல்யான் இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதால அடிப்படை ப்ராஜெக்ட்ஸ் மேலே நம்ம கொஞ்சம் கவனத்தை செலுத்தலையோ என்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. இதெல்லாம் செக்யூரிட்டி இஷ்யூ இல்லை சார்? அப்புறம் செக்யூரிட்டி இஷ்யூ. அதே சமயத்தில் அஜித் தோவல் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர், ஏன்னா இதை இஸ்ரோ வந்து பிரைம் மினிஸ்டரோட டைரக்ட் மேற்பார்வையில் இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி கமிஷனும் இஸ்ரோவும் டைரக்ட் பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து இதை பற்றி டெலிபரேட் பண்ணியிருக்காங்க. இதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்படுகின்றன. இதில் சபட்டேஜ் ஏதாவது இருக்கா, ஃபாரின் ஆங்கிள் இருக்கா, அந்த ஆங்கிள் எல்லாம் கூட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தெரிய வரும் வரக்கூடிய நாட்களில் இந்தியா அடுத்த என்ன செயற்கைக்கோளை அனுப்ப போகிறாங்க, அதை வச்சு நம்மளுக்கு தெரிய வரும் என்ன மாதிரியான திட்டம் நம்ம இந்தியா வகுத்திருக்குன்னு சொல்லி. ஓகே சார், அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து சிந்து நதியுமே வாட்டருமே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்தியாவும் சொல்லிட்டாங்களே சார். ஆல்ரெடி இது இருக்கக்கூடிய விஷயம் தானே, இப்போ ஏன் திடீர்னு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? சிந்து நதி ஒப்பந்தத்தோட டைம் ஃப்ரேம் வந்து முடிஞ்சு போச்சு, காலாவதி ஆயிடுச்சு. ஸோ கொடுக்கறதும் கொடுக்காததும் வி ஹவ் அப்ரோகேட்டட் த ட்ரீட்டி, அதை சஸ்பென்ஷனில் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்ம தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த தண்ணீரை வந்து திசை திருப்பி நம்மளோட தேவைகளுக்கு பூர்த்தி செஞ்சுக்கிறோம்.
பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பங்கீடு வந்து 80-20% என்ற பங்கீடு வந்து இனி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியா முடிவு எடுத்திருக்கு. ஏன்னா 60 வருஷம் முடிஞ்சிருச்சு. 60 வருஷம் முடிஞ்ச பிறகு அது தொடரணும்னு சொல்லிட்டு கட்டாயம் இல்லை. அன்னைக்கு உலக வங்கிக்கிட்ட நம்ம காசு வாங்கணும், நம்ம வளர்ற பொருளாதாரம், மேற்கத்திய நாடுகளோட அழுத்தம், குறிப்பிட்ட அமெரிக்காவோட அழுத்தம், இதெல்லாம் வந்து இந்தியா மேல வேலை பார்த்துது. இங்க இருந்த அரசியல் சூழ்நிலையும் வந்து ஒரு விதத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு சாதகமான மனப்பான்மை இருந்தா கூட நம்மளோட மற்ற இராணுவ சூழ்நிலை எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்த்தா நம்ம வந்து we are not prepared for a war. நம்ம வந்து உலகத்தை எதிர்க்கிற அளவுக்கு நமக்கு அன்னைக்கு பட்னி, பிணி, பஞ்சம் இந்தியாவில் இருந்தது. PL480 ப்ரோக்ராம் இதுல நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து அவங்க எது வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டாங்களோ அந்த தானியங்களை நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உணவுலையும் நம்மளுக்கு பற்றாக்குறை இல்லை, எதுலையும் நம்மளுக்கு வந்து பற்றாக்குறை இல்லை. இன்னைக்கு தன்னிலை பெற்ற நாடா நம்ம இருக்கிறதுனால நம்ம ஏதாவது பண்ண போனா எவனும் கேட்க மாட்டான். ரெண்டாவது உலகத்தோட மிகப்பெரிய சந்தை நாடா இருக்கிறதுனால நம்மளை பகைச்சிக்கிட்டு அவனால எதுவும் பண்ண முடியாது. பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றதுக்கு அவனுக்கு காரணம் இல்லை. அன்னைக்கு கோல்டு வாரோட சூழல், இன்னைக்கு 60 வருஷங்கள்ல உலக அரசியலே வந்து தலைகீழ புரண்டிருக்கு. அன்னைக்கு பாகிஸ்தானோட பூகோள ரீதியில தேவை அதிகம், இன்னைக்கு பாகிஸ்தானோட தேவை யாருக்கும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அது ஒரு தேவையற்ற ஒரு பீஸா பார்க்குறாங்க, அது லேண்ட் மாஸா. ஸோ அதனால இண்டஸ் நதி நீர் ஒப்பந்தம் அது மாதிரி இந்தியா மறுபரிசீலனை செய்யறதோ இல்லை இந்தியா வந்து அந்த தண்ணீரை வந்து நம்மளோட நலனுக்காக அணைகள் மூலமாக திருப்புவதோ இல்லை டனலிங் சிஸ்டம் மூலமாக மற்ற நதிகளோடு இணைப்பதோ, அந்த 5 நதிகள் மற்ற நதிகள் இருக்கு பாருங்க, அந்த நதிகள் கூட இணைப்பதோ இதெல்லாம் பண்றது வந்து இந்திய அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவு. இதை யாரும் தடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஜம்மு காஷ்மீரோட யூனியன் பிரதேசத்தோட முதல்வர் திரு உமர் அப்துல்லாவே அதுதானே சொல்லியிருக்காரு, நாங்கள் இன்னைக்கு இல்லை என்னிலேருந்தோ இந்த இண்டஸ் நதி நீர் ஒப்பந்தத்தை எதிர்த்துட்டு இருக்கோம், எங்க மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் இது, நமது தண்ணீர் நமது உரிமை அப்படின்னு சொல்லிட்டு உமர் அப்துல்லா சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் he has supported Prime Minister Modi in this. பகைவனுக்கு அருள்வாய், எத்தனை வாட்டி அருள முடியும்? ரொம்ப அருள் கொடுத்துட்டோம், போதும், இனிமேல் பகைவனே அழிப்பாய், அதுதான் கொள்கை. இப்போ ஆக்சுவலாக G7 மாநாடு நடந்தது சார். அதில் வந்து மோடி அவர்கள் பங்கேற்றாரு, ட்ரம்ப் அவர்கள் பங்கேற்றாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப நாட்கள் கழிச்சு ட்ரம்ப்பும் மோடி சந்திச்சுக்கிட்டாங்க. ஸோ அங்கே என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது சார்? இந்த G7 என்னென்ன விஷயங்கள் நடைபெறும்? G7 என்பது வந்து கிட்டத்தட்ட இது ஆங்கிலோ சாக்சன் நாடுகளுக்கான ஒரு கட்டமைப்பு. கிட்டத்தட்ட உலக பொருளாதாரத்தில் பெரிய பங்கு அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் உலக பொருளாதாரம் எப்படி இருக்கணும், உலக புவிசார் அரசியல் எப்படி நடத்தணும் அப்படின்றத ஒரு காலத்தில் 90களில் அவங்க டிசைட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது இல்லை முக்கியமான அமைப்பு. அந்த அமைப்புலேயே அப்சர்வர் அந்தஸ்து பெற்ற நாடுகள் பல நாடுகள் உண்டு, அதில் இந்தியாவும் ஒரு நாடு. G7 இன்னைக்கு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் G20. G20 தான். இந்த G7 என்பது இந்த வெள்ளைக்காரங்களுக்காக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கூட்டம். USA, கனடா, பிரிட்டனு, பிரான்ஸு, ஜெர்மனி, இது மாதிரி இந்த ஆங்கிலோ சாக்சன் ரேஸ் எல்லாம் சேர்ந்து ஏற்படுத்தின ஒரு குட்டி அமைப்பு. அதுக்கு இன்னைக்கு பவர் இல்லை, சீன் இல்லை, படம் ஓடாது, ரீல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அதோட ரிலவன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வைஸ் அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்குன்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட் உலகளாவிய அளவில் இருக்கு. இதில் இந்திய பிரதமரும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இந்தியாவுக்கு இருக்கு, பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இருக்கு. போன வாட்டி இந்தியாவை G7 கூப்பிடணுமான்ற ஒரு கேள்வி எழுந்தப்போ கனடாவில் கடைசி நேரத்தில் பிரதமரை கூப்பிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க அங்க போகும்போது அமெரிக்கா கூப்பிட்டு உன்னெல்லாம் பார்க்க வர முடியாது போடா அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு ஆபரேஷன் சிந்தூர் நடந்தவொடனே ஆசி முனிரும் நானும் ஒரு இடத்துல உட்காரணுமா, சிங்கமும் பூனையும் ஒன்னா ஒரு இடத்துலயா, போடா அப்படின்ட்டு வந்துட்டாரு. பூனைன்னு சொல்லி பூனை அசிங்கப்படுத்துறேன்னு யாரும் பூனை விரும்பிகள் யாரும் நினைக்காதீங்க. அதே பான்ற வார்த்தை ஒன்னொன்னு வரும் என் வாயில, ஓகே வேணாம் வேணாம், தப்பாயிடும். அதனால தவிர்க்கிறேன். ஏன்னா பாகிஸ்தானியர்கள்னு சொல்லும் போது என் ரத்தம் கொதிக்குது. அதுவும் ஆசிமுனியர் பேர் எடுக்கும் போதே என் வாயில கரெக்டான வார்த்தைகள் வந்து வரமாட்டேங்குது, மன்னிக்கும். ஸோ அதனால இந்த வாட்டி பிரதமரை கூப்பிட்டுருக்காங்க. இந்த வாட்டி பிரான்ஸ்ல நடந்த மீட்டிங்ல
பிரதமர் போன உடனே அதுக்கு முன்னாடி எமானுவல் மேக்ரோனை சந்திச்சு பேசினார். எமானுவல் மேக்ரோனும் இந்தியாவுக்கான உறவு, அதாவது பிரதமருக்கும் மேக்ரோனுக்கான உறவு கொஞ்சம் நல்ல பாண்டிங் இருக்கு. பிரதமருக்கும் மேக்ரோனுக்கும், புட்டினுக்கும் மோடிக்கும் எவ்வளோ நல்ல பாண்டிங்கோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கான ஒரு நல்ல பாண்டிங் வந்து மேக்ரானுக்கும் மோடிக்கும் இருக்கு. ஸோ அந்த ஒரு இதில் ஆஸ்பெக்டில் ஃப்ரான்ஸும் இந்தியாவும் பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இன்க்ளூடிங் ரஃபேல் டீலை வந்து துரிதப்படுத்துவது, இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த G7 சம்மிட் நடந்திருக்கு. இதில் ஒருத்தர் பாவம், நானும் பொம்மை நீயும் பொம்மை, 2 பொம்மை ஒன்று சேர்ந்தால் எல்லாம் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒருத்தர் தனித்து விடப்பட்டுள்ளார். யார் சார்? உலகத்துக்கே பம்படிப்பேன் என்று சொன்ன ட்ரம்ப், நான் நினைத்தால் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அது நடக்க போறது இல்லை, நீ ஒன்றும் புரட்சி தலைவரும் இல்லை, அவர் ஆணையிட்டால் அமெரிக்கா தோற்று விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், ஐரோப்பாவோட பொருளாதாரமும் இன்னைக்கு இந்த தேவையற்ற போரால் வார் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னாரு ட்ரம்ப், இதுக்கு பேரு. பட் டுடே ட்ரம்ப் ஹஸ் நோ சாய்ஸ். அவருக்கு சாய்ஸே இல்லை. ஸோ அதனால அவர் தனித்து விடப்பட்டுள்ளார். ஐரோப்பா பொருளாதாரம் கிட்டத்தட்ட 0.8% இன்னும் தான் வளர்ந்துட்டு இருக்கு. ஐரோப்பிய யூனியனோட தலைவர்களும் அதில் வந்திருந்தாங்க. ஐரோப்பிய பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஸ்தம்பிக்கும் நிலைக்கு வந்து விட்டது. இட் இஸ் டெட் எக்கானமின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த டெட் எக்கானமி ஸ்டேட்டஸ் ஐரோப்பாவுக்கு தான் சேரும். ஸ்டாக்னேஷன் வந்துருச்சு. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் எது மார்க்கெட்டு, யார்கிட்ட போனால் எதை தின்னா பித்தம் தெரியும், யார்கிட்ட போய் போனால் நம்மளுக்கு வர்த்தகம் வளரும், காசு கிடைக்கும், காசு பணம் துட்டு மணி அது யார்கிட்ட போகிறது. இப்போ பாஷா படத்தில் ரஜினிகாந்த் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் பாட்டு வரும், தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு அருகில் அருகில், அப்படிதான் மோடியை பார்த்தாங்க அவங்க. பிரதமர் வருது. நேற்று அந்த சம்மிட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் PM கிட்ட வந்து பேசுறதுக்கு தான் ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கு காரணம் இந்த நாட்டு மக்கள் அவர் மீது கொண்ட நம்பிக்கை, அவர் இந்த மக்கள் மீது கொண்டு இருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கும் நம்ம பொருளாதாரம் கிட்டத்தட்ட 7% வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் கூட அதுதான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இதோட அதிகமா போயிருக்கணும், இந்த போரால கம்மியாயிருக்கு. உலகத்தோட கம்பேர் பண்ணா ஃபாஸ்டஸ்ட் பிக்கஸ்ட் எக்கானமில growth ரேட் அதிகமா இருக்கிற எக்கானமி இந்தியன் எக்கானமி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களுக்கும், மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். இப்போ ரீசெண்டாக நடந்த தேர்தல்கள் எல்லா முடிவுகளை வச்சு பார்க்கும்போது மோடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக இருக்காரு. இது வந்து இந்த ஆட்சி வந்து ஒரு நிலையற்ற ஆட்சி இல்லாமல் நிலையான ஆட்சி கொடுக்கும் ஒரு தலைவராக இருக்கிறார். 12வது வருடம் தொடர்கிறார். திஸ் மேன் நோஸ் பிஸ்னஸ். இவர்கிட்ட பேசினா இவர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தெரியும், அவருக்கு என்ன தேவைன்னு தெரியும், நம்மளோட தேவை என்னன்னு அவருக்கு புரியும். அந்த அடிப்படையில் பிரதமர் அவங்க அணுகியிருக்காங்க. பல்வேறு நாடுகள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஏன் கனடாவே வந்து ஆர்னி, கனடாவோட பிரதமர் ஆர்னி வந்து கிட்டத்தட்ட ஜஸ்டின் ட்ரூடோ காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் கனடாவுக்கான உறவு வந்து முறிவை நோக்கி போச்சு, உறவே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. திரும்பி ஆர்னி வந்தப்புறம் அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு பியூஷ் கோயல் போயிட்டு வந்தாரு. அப்புறம் இப்போ கனடாவும் இந்தியாவும் பல டீல்ஸை சைன் பண்றதுக்கு இருக்காங்க. நேற்று ஆர்னியும் பிரதமரை சந்திச்சு பேசியிருக்காரு. நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர், இந்த எதிரியும் பாகிஸ்தானை கூப்பிடல. அதாவது வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள், அதுல இருந்து தலைவர்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கூட கிடையாதுங்களா அவங்களுக்கு? பிச்சைக்காரனுக்கெல்லாம் கேட் வெளியே நின்னா காசு போடுற ஸ்டேட்டஸ் தான் உண்டு. Beggars can't be choosers. Let me tell you frankly, Pakistan is an international beggar. சர்வதேச பிச்சைக்காரன் என்றால் பாகிஸ்தான். ஸோ அவங்கள கூப்பிடணும்னு நீங்க எதிர்பார்க்கறது உங்களோட நட்பாசை. வயிறு எரியுமே சார் அப்புறம் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா. அங்கே எரியுது, இங்கே ஸ்மெல்லு வருது எனக்கு. சரி, அது போனா போகுது. நடுநடுவில் இந்த காமெடி பீஸ் எல்லாம் நம்ம சொல்லி ஆகணும், வேற என்ன பண்றது. பட் ப்ராக்டிக்கலாக எடுத்து பார்த்தா G7 சம்மிட் வந்து ஒரு விதமான அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் டெபிசிட், அதுதான் பிரதமரும் ட்வீட்ல சொல்லியிருக்காரு. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் இந்திய மாணவிகளை தாக்குனதும் ஒரு முக்கியமான காரணம். அதை பற்றியும் பிரதமர் பேசியிருக்காரு. அந்த ஹேண்ட் ஷேக்கே 20 செகண்ட் ஹேண்ட் ஷேக் நடந்திருக்கு. இட் அப்பியர்ஸ் டு பி அ கோல்டு ஹேண்ட் ஷேக்.
வார்ம் ஹேண்ட்ஷேக் இல்லை. ட்ரம்ப்புக்கும் பிரதமருக்கும் நடந்த ஹேண்ட்ஷேக். பாடி லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் அப்படின்வாங்க. ஒரு லீடர்ஷிப்பில் வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜே வந்து 1000 விஷயங்களை சொல்லாமல் சொல்லிடும். இந்த பாடி லாங்குவேஜ் இவர் பார்க்குற பார்வையிலையும் அவர் பார்க்குற பார்வையிலையும் நட்போட நம்பகமற்ற தன்மை. உன்னை ஏன் நான் நம்பணும், நீ இங்கே கை குலுக்கிட்டே முதுகில் குத்துவேன் நான் ஒத்துக்கணுமான்னு இவர் பார்க்குறதும், கை கொடுத்துட்டேன் உற்று பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் பார்வையிலையும். ஸோ தட் இஸ் அந்த ஒரு கம்பேட்டிபிலிட்டி இல்லாத ஒரு ஹேண்ட்ஷேக்கை பார்க்க முடியுது. அதே இமானுவேல் மேக்ரோன் கூட அவர் பண்ண ஹேண்ட்ஷேக்கை பாருங்க. மெலோனி கூட இட்டாலியோட பிரதமர் அவங்க வந்திருந்தாங்க, அவங்க கூட அவர் எடுத்துட்டு இருக்கிற போட்டோ அதெல்லாம் வந்து ஆப்டிக்ஸ் அப்படின்வாங்க. இந்த ஆப்டிக்ஸ் எல்லாம் பாருங்க, இவர் கூட இருக்கிற ஆப்டிக்ஸை பாருங்க. அதே மாதிரி மற்ற நாட்டு தலைவர்கள் ட்ரம்ப் எப்படி தனிமைப்படுத்தி விட்டு இருக்கிறார்கள் இந்த போர்ல. இது உன்னோட போர் என்னோட போர் இல்லை. நீ எடுத்துட்டு வர அக்கப்போருக்கெல்லாம் நான் வந்து போர் பண்ண முடியாது என்னால, உன் அக்கப்போரை நீயே தீர்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டாங்க. தனித்து விடப்பட்டது அமெரிக்கா. அதனால இப்ப G7லயும் வந்து அமெரிக்காவோட செல்வாக்கு சற்றே சரிந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளே அமெரிக்கா மீது கொண்டுள்ள நம்பிக்கை சரிந்திருக்கிறது. இதுதான் இந்த G7 மாநாட்டோட. இது வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு அசாதாரண சூழல்லையும் அமெரிக்கா மீது நோ கான்ஃபிடன்ஸ் பாஸ் பண்ண ஒரு மாநாடாகவும் தான் பார்க்கப்படும். நேட்டோக்கான தேவை, இந்த ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸுக்கான தேவை, இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸோட அந்த கூட்டமைப்பு, அந்த ஒரு ஒருங்கிணைத்த ஒரு கண்ணோட்டத்துக்கான தேவை இன்று குறைந்துள்ளது. இன்னும் சொல்ல போனா அதில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது. அதுதான் உண்மை.